ரிங் ரிங் இந்த படத்தோட கதையை பத்தி பேசணும்னா ஏற்கனவே வந்த படம் தான் வந்து பாத்தீங்கன்னா லவ் டுடே. லவ் டுடேல என்ன பண்ணிருப்பாரு கேட்டா, லவர்ஸ்குள்ள ஒரு 24 மணி நேரம் போனை சேஞ்ச் பண்ணா என்ன நடக்குங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப அழுத்தமா, ரொம்ப ஜாலியா பண்ணிருப்பாப்ல பிரதீப் ரங்கநாதன். படம் பாத்தீங்கன்னா எல்லார் மனசுலயும் ஒட்டுச்சு, நல்லாவே பேச வச்சு. கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்லியிருப்பாங்க, என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது, போனது போகட்டும், நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு, அதுக்கு பின்னாடி நம்ம எப்படி ஒழுக்கமா இருக்க போறோம், அதை வச்சு தான் வாழ்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சத்யராஜ்ல இருந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த கதையும் அதே மாதிரி கதை சொன்னாங்க. என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒய்ஃபோட வர்றாங்க. அந்த 4 பேர் வர்றாங்க. வந்து பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈகோ வருது. டேய், நான் வந்து ஒய்ஃப்க்கு தெரியாம அதெல்லாம் பண்றதா வேணா சொல்லும்போது, வேணா ஒன்று செய்வேண்டா, எல்லாரும் போனை வந்து ஆன் பண்ணி வைப்போம், யாருக்கு போன் வந்தாலும் யாருக்கு எஸ்எம்எஸ் வந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் போனை போட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஒருத்தருக்கு கால் வரும், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிரச்சனை. 8 பேருக்குமே 8 பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனைல இருந்து என்ன பண்ணாங்க, எப்படி சால்வ் பண்ணி வெளியில வந்தாங்கிறத இந்த படத்தோடைய கதை. படத்தோட கதையை பார்த்தோம்னே தெரியுது, ரொம்ப நல்ல கதை. ஆனா வந்து இவங்க ஸ்கிரீன் பிளே பண்ண விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளவா சரியா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா போச்சுன்னு தான் சொல்ல முடியும். படத்துல நல்ல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் சரி, படத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு எனர்ஜியான ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஒரு சில ரகசியங்கள் இருக்கும். அந்த ரகசியத்தை வந்து மறைச்சா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சோம்னா அந்த ரகசியத்தை மறைக்கிறதுல தப்பு இல்லை. அது ஒய்ஃப் கணவனுக்கா இருந்தாலும் சரி, கணவனுக்கு மனைவியா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு சொல்லி முடிப்பாங்க. உண்மையிலே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஒரு டைலாக் வந்து உண்மையிலே நெஞ்ச வந்து அப்படியே தொற்றுச்சு. அதுதாங்க உண்மை. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ரகசியம் இருக்கும். நம்ம பக்கத்துல உள்ளவங்க ஹர்ட் ஆகாம சந்தோஷமா இருப்பாங்கன்னா அந்த ரகசியத்தை மறைக்கிறது தப்பு இல்லைன்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருப்பாங்க. படத்துல பாத்தீங்கன்னா பிரசன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாக்சி சூப்பரா நடிச்சிருக்காங்க. அர்ஜுனன் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவங்களோட பேரை வர்ற சஹானா கூட ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டைனிங் டேபிள் வச்சுட்டு அந்த பிளேலாம் ஆரம்பிக்கும். அது 1 ஹவர்கிட்டால போகுது. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா கிளை கதைகளையோ ஏதோ காமிச்சு உள்ள வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே வெர்பல்லையே போறதுனால வந்து வாய்ஸ் ஓவர்ல டாக்கி போர்ஷனாவே போறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு. ஆனா அவங்க சொல்லப்பட்ட விதம் வந்து உண்மையிலே நல்ல விதம் தான். ஆனா அது எடுத்துட்டு போன விதம் தான் கொஞ்சம் மைனஸா போனதுனால படம் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜில் போய் முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருக்குது, புதுமுகம் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாங், அதுவும் மாண்டேஜஸில் போட்டாங்க. படத்தில் வந்து எல்லாரும் உட்கார வைக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணோம்ல, அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், டைம் இருந்தா. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோட பாசிட்டிவ் வந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கானி வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அப்பயே நீங்க வந்து ஊக்கப்படுத்தி விடாதனால இவன் இப்படி ஆகிட்டான் அப்படிலாம் சொல்ற விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது. அதாவது ஒரு வாழ்க்கையை வந்து ஒருத்தர் யாருன்னு நம்ம தீர்மானிக்கணும்னா அவன் நண்பர்கள் யாரு அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறத சொல்லுவாங்க. அதை வந்து இங்க அழுத்தமாவே சொல்லியிருக்காங்க. அதுதான் சொல்ல முடியும். படத்தோட நெகட்டிவ் வந்து ஸ்கிரீன் பிளே தான், சரியா பண்ணல. ஆனா ஸ்டோரி லைன் வந்து ரொம்ப நல்ல லைனா இருந்தாலுமே சரி, அதை கொண்டு போன விதம் வந்து சரியா அமையாததுனால இந்த படம் வந்து சுமாரான படமா போயிடுச்சு. பட் கேரக்டர் எல்லாமே நல்லா வாழ்ந்துருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, பிளசண்டா இருக்கு படம் பார்க்கறதுக்கே. ஆனா வந்து ஒரு ஒரு என்கேஜிங்கா நம்ம கொண்டு போன மாதிரி எனக்கு தோணலை. இல்லை, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி வர்றீங்க, அதுக்குள்ள இதை ஃபில் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கலாம். ஓவராலாக இந்த படத்துக்கு வந்தேன்னா 5.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10க்கு. மற்றபடி படம் ஒரு தடவை ஓகே, அவ்வளோதான். டேரக்டர் ஒரு விஷயம் தான் சார், நீங்கள் எடுத்துக்கிட்ட விதம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடேல ஏற்கனவே பண்ணிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா டிண்டர்லேருந்து இந்த இன்ஸ்டாலேருந்து எல்லாத்தையுமே டீட்டெயில் பண்ணி ரொம்ப டீட்டெயிலாக சூப்பராக சொல்லி ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாப்ல. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு புரியுற மாதிரி ரொம்ப இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க டீட்டெயில் சொல்லிட்டாங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த ஃப்ளாட்டை தொட்டிருக்கீங்க, அந்த தொட்டது வந்து உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஆனால் அந்த தொட்ட விதத்தை வந்து நீங்கள் கொண்டு போன விதம் பார்த்தீங்களா, அது வந்து சுவாரஸ்யமாக போகல. நீங்கள் வந்து நல்ல ஸ்டோரி எடுத்துமே ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டீங்க சார்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.